ஆ உனக்கு என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், குவார்ட்டர்லி, ஹாஃப் ஏர்லி, மாடல் எக்ஸாம் ஏதாவது எக்ஸாம் உண்டா உனக்கு? இல்லன்னா காலைல இட்லிய பண்ணு, லஞ்சுக்கு வத்த குழம்பு பண்ணு, ஈவினிங் டீ போடு, வடை போடு, டின்னருக்கு சப்பாத்தி பண்ணு. இப்படி ஏதாவது வேலை உண்டா? இல்லன்னா மொபைல்ல பாரு. ஒரு வேலையும் கிடையாது. ஜாலியா இருக்க பாரு. யாரப்பா இந்த எக்ஸாம கண்டுபிடிச்சாங்க? 10த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வந்தாலே பிரின்சிபாலுக்கு டென்ஷன், டீச்சருக்கு டென்ஷன், டியூஷன் டீச்சருக்கு டென்ஷன். ஆச்சி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, மாமா, அம்மா, அப்பா சொல்லவே வேண்டாம். பிள்ளைங்க டென்ஷன் ஆகுறாங்களோ, ஆகலையோ தெரியல. ஏன்னா நம்ம படிக்கும்போது நம்ம எங்க டென்ஷன் ஆனோம். ஒரு வழியா மார்ச், ஏப்ரல் எக்ஸாம் முடிஞ்சுட்டுன்னு ஹாப்பியாவா இருக்க முடியுது. மே மாசம் வந்தாச்சுன்னா மேல வீடு, கீழ வீடு, பக்கத்து வீடு இவங்க எல்லாரும் மார்க் என்ன? மார்க் என்னன்னு கேட்பாங்க. ஓகே. ஒரு வழியா 12த் எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படின்ட்டு ஹாப்பியா இருக்க முடியுதா? காலேஜ் போயாச்சுன்னா திரும்பவும் செமஸ்டர் எக்ஸாம். ஓகே. ஒரு டிகிரிய முடிச்சா இனி அடுத்த டிகிரி போறதுக்கு திரும்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இப்படின்ட்டு இதில வேற டிரான்ஸ்பரன்ட் பவுச்ச கொண்டு போ, டிரான்ஸ்பரன்ட் பாட்டில கொண்டு போ. அந்த காலத்துலலாம் நம்மலாம் இதா கொண்டு போனோம். எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த காலத்துல இருந்து வந்திருக்காங்க. யாரெல்லாம் இப்படிலாம் கொண்டு போய் படிச்சாங்க. ஓகே. ஸ்கூல், காலேஜ் எல்லாம் முடிஞ்சுட்டுது அப்படின்ட்டு விட்டாச்சுன்னா, வேலைக்கு போனாலும் ப்ரொமோஷனுக்கு திரும்ப ஒரே எக்ஸாம், திரும்ப ஒரே டென்ஷன். இதுக்கு நான் பேசாம உன்ன மாதிரியே இருந்திருக்கலாமோ! ஜாலியா இருந்திருக்கலாமோ!